கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் சொல்லுகிறாரு, இப்போ நீங்க அழுதுட்டு இருக்கிற விஷயம் உங்க வாழ்க்கையின் முடிவு இல்லை. கேளுங்க, பைபிள்ல யோவான் அதிகாரம் 16:20 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒருவேளை நீங்க எல்லாருக்கும் முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி சிரிக்கலாம், ஆனா இரவு தனியா இருக்கும்போது மனசு உடைஞ்சு போகலாம். நீங்க நம்பினவங்க உங்களை விட்டு போயிருக்கலாம், ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்காம போயிருக்கலாம், எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதுவுமே மாறலன்னு தோணலாம். அப்போ உங்க மனசு சொல்லும், இனி எதுவுமே சரியாகாது. ஆனா அதைத்தான் நம்பாதீங்க, ஏன்னா தேவன் உங்களிடம் சொல்லுறது இதுதான். நீங்க அழுத எந்த இரவும் எனக்கு தெரியாம போகல. யாருக்கும் சொல்ல முடியாம நீங்க தாங்கின வலியும் எனக்கு தெரியும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற காயமும் எனக்கு தெரியும். நீங்க தனியா இருந்த நேரத்திலும் நான் உங்களை விட்டுடல. இப்போ இருக்கிற வலி நிரந்தரம் இல்ல. நீங்க இப்போ ஒரு சாப்டர்ல தான் இருக்கீங்க, முழு கதையில இல்ல. இன்று உங்க கண்களில் கண்ணீர் இருக்கலாம், ஆனா அதே கண்களில் சந்தோஷம் வரவும் முடியும். இப்போ உங்களை உடைக்கிற விஷயம் ஒரு நாள் உங்களை இன்னும் வலிமையாக்கலாம். அதனால இந்த ஒரு கஷ்டத்தை பார்த்து உங்க முழு வாழ்க்கையையும் முடிவு பண்ணாதீங்க. உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு சொல்கிறார். அதனால இந்த இருள் உங்க கதையின் கடைசி இல்லை. இந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு தான் தேவையா இருந்திருந்தா காமெண்டில் ஆமேன் சொல்லுங்க. இதே மாதிரி உள்ளுக்குள்ள உடைஞ்சிருக்கிற ஒருத்தருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.